அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த விஷயம் என்னென்னா, சார் பொது தமிழுக்கு இன்னுமே எப்படி படிக்கிறது, எந்த புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது தெரில. மேக்ஸு, ஜிஎஸ்ஸு இதற்கெல்லாம் எந்த புத்தகம் படிக்கிறது என்னன்னே தெரில சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழில் ஸ்கூல் புக்கு என்னென்ன புக்கு படிக்கணும், அவுட் சோர்ஸு என்னென்ன புக்கு படிக்கணும், வெளியிலேருந்து நம்ம என்னென்ன புக்கெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக டைப் பண்ணி நான் அனுப்பிடுறேன். வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அதே மாதிரி மேக்ஸு ஸ்கூல் புக்கு, ஆர்எஸ் அகர்வால் புக்கு. தென் ஜிஎஸ்க்கு நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் சோர்ஸில் என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பிடிஎஃப்பு. ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. நான் அந்த அனுப்புகிற அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற புக்கு மட்டுமே போதுமானது, சரிங்களா? தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நமக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சென்ட் பண்ணுற அந்த வேர் டு ஸ்டடி அதை மட்டும் போதும் போதும் போதும். வேறு எதுவும் நீங்கள் வெளியில் போய் தேடி படிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் புக்கு கிடைச்சா வாங்குங்க. இல்லைன்னா தென் நானே எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவேன். உங்களுக்கு புக்கு நான் பிடிஎஃப் பண்ணிட்டேன். அதோட புக்கோட ப்ரைஸ் ரூ. 700 வருது தமிழுக்கு. உங்களால் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. நானே பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். அந்த ரூ. 700 அந்த புக்கில் 1000 பேஜ் இருக்குது. அதெல்லாம் படிக்கவே முடியாது. மனப்பாடம்லாம் வாய்ப்பே கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு ரீட் அவுட் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் வாங்கி அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ண வேணாம். டெய்லியும் 5 பேஜ் 10 பேஜ் நானே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன். புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா டேபிளில் வச்சுக்கிட்டு ஸ்லாப்பில் வச்சுக்கிட்டு வேடிக்கை நானும் புக்கு வாங்கிட்டேன்னு சொல்கிறத விட தினமும் 5 பேஜ் படிக்கிறது அதுதான் சிறந்த முறையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துட்றேன். நீங்கள் எங்கேயும் தேடி போய் படிக்க வேண்டாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சார் நான் அவுட் சோர்ஸ் அந்த புக்கு வாங்கணும், இந்த புக்கு வாங்கணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார். எல்லோரும் புக்கு வாங்கி படிங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்குற ஒரே கொஷின் தான். இப்போ படிக்கட்டில் மேலே ஏறுறோம் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே 2வது படி 3வது படி அப்படின்னு கால் வைக்காமல் முதல் படியில் ஃபஸ்ட்டு கால் வைப்போம். அந்த முதல் படி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் ஸ்கூல் புக். எத்தனை டைம் கேட்டாலும் அதை தான் நான் சொல்லுவேன். எல்லா யூடியூப் சேனல்லையும் அதை தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முதல் படியில் காலை வைங்க. 2வது படி தானாகவே ஏறிடலாம் நம்ம. முதல் படி தான் ஸ்கூல் புக்கு, 2வது படி தான் அவுட் சோர்ஸு. முதல் படியை கவர் பண்ணால் 2வது படி ரொம்ப ஈஸி. எடுத்தோடனே 2வது படி வைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கேளுங்க. உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். இல்லை சார் நான் திரும்ப அவுட் சோர்ஸ் தான் தேடி போவேன்னா ஒரு 10 மார்க் 20 மார்க் நம்ம கையில் இருக்கும். பட் அந்த 80 மார்க்கு அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிரும். ஸ்கூல் புக்கு தான் எல்லா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கும் அடித்தளம். அதையும் தாண்டி வெளியில் போகிறாங்கன்னா ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம படிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அவுட் சோர்ஸு கண்டிப்பாக 100% 200% நம்ம படிப்போம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சரிங்களாப்பா? ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க போகிறோம். எடுத்தோடனே அவுட் சோர்ஸ் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிக்க முடியாது. அவுட் சோர்ஸ் படிக்கவே நமக்கு ரொம்ப டைம் இழுக்கும், 6 மாதம் ஆயிரும். ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அது வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிக்கிறோம். இந்த ஏப்ரலுக்குள்ளே எலெக்ஷனுக்குள்ளே ஸ்கூல் புக்கை சார் முடிச்சு கொடுத்துருவாரு. ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு தென் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவுட் சோர்ஸை படிக்கிறோம். அவுட் சோர்ஸும் சார் கவர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னுமே அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, சார் இந்த அகாடமியில் இந்த புக் வாங்கலாமா, அந்த புக் வாங்கலாமா, சிலபஸ் வைஸ் இப்படி வாங்கலாமா, அப்படி வாங்கலாமா, இன்னுமே புக்கை தேடிட்டு உட்காந்துட்ருக்காதீங்க. 10 மாதம் தான் கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதற்கு பிறகு அவுட் சோர்ஸு நானே உங்களை படிக்க வச்சு டெஸ்ட்டு வச்சு அவுட் சோர்ஸுக்கு 10 டெஸ்ட் அப்படிங்கிறத வச்சு உங்களை ரெடி பண்ணி தயார் பண்ணி குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணுற அளவுக்கு நானே ரெடி பண்ணிடுவேன். அதனால் டோன்ட் வெரி. நம்ம எந்த கவலையும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மனசில் வச்சிட்ருக்கூடாது. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படிங்க. சொல்கிறத மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இப்படி புக்கு அந்த புக்கு இந்த புக்குன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவும் நான் சொல்கிறது தான் கேட்பீங்க அப்படிங்கிறது எனக்கு முழுமையாக உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. தெரியும், சரிங்களாப்பா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூப்பா.